அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம இவ்வளோ நாளா பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு வழக்கத்தை உடைக்கவும், அதாவது பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது தான். இது நம்ம எல்லாருக்கும் தேவையான டாபிக் தான். இது ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட. இது என்னன்னா, நம்ம ரொட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் இருக்கும். அதாவது வழக்கமா செய்யற செயல்களை தான் அதை ரொட்டீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ காலையில ஒரு 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறது, வாக்கிங் போறது, ஒரு 9 o'clock தான் ஃபுட் எடுத்துப்பேன். இதெல்லாம் ஒரு ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள். ஆனா அந்த ரொட்டீனை நீங்க எப்படி செய்றீங்க அப்படிங்கிறது தான் அது முக்கியமே. அதாவது நம்ம ஒரு மெக்கானிக்கலா செய்யறீங்களா, இல்ல அதுல நீங்க ஒரு உணர்வு நிலையோட செய்றீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது வழக்கமா செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யாம ஒரு நாள் கொஞ்சம் அதை பிரேக் பண்ணலாமே, வேற ஏதாவது செய்யலாமே, கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே அப்படிங்கிறது தான் இந்த பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரே மாதிரியாகவும் இயந்திரத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பொறுப்பு உணர்வும் உணர்வு திறனும் இழந்து உயிர் சக்தியும் மகிழ்ச்சியும் மறைந்துவிடும். சோ நீங்க ஒரு வேலையை ஒரு இயந்திரத்தனமா நீங்க செஞ்சீங்கன்னா, அப்போ அதுல என்ன என்ன விஷயத்தை நீங்க இழப்பீங்கன்னா, உயிர் சக்தியை இழந்துருவீங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியும் அதுல போயிடும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மையே உங்களுக்கு இருக்காது. ஏதோ நம்ம செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க. நிரந்தரமான படைப்பாற்றலுக்கு வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும், ஒரு இனோவேஷன் இருக்கணும். ஸோ அப்ப நம்ம வித்தியாசமா சிந்திக்கணும். அப்படி வித்தியாசமா சிந்திச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும். சாதாரணமாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதுதான் பிரேக் த ரொட்டீன். சாதாரணமா ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் அதை வேற விதமா செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த பிரேக் த ரொட்டீன். ஏதாவது ஒன்று புதிய திருப்பம் கொடுக்க வேண்டும் என்றால், நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் பிரேக் த ரொட்டீன். இது மிகப்பெரிய பெரிய ஞானத்தை கொள்கை அப்படிங்கிறாங்க. பெரிய ஞான கொள்கை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரொட்டீனை பிரேக் பண்றதுங்கிறது தான் என்லைட்மெண்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறாங்க. அப்போது ஆன்மாவின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். நீங்கள் தினமும் ஒரு குடையை எடுத்து செல்கிறீர்கள். ஒரு நாள் குடை இல்லாமல் நனைய வேண்டும். செய்ததையே செய்யக்கூடாது, இது புதிதாக செய்ய வேண்டும். தினமும் தியானம் செய்கிறேன் என்று செய்யாமல் உட்காருங்கள். அப்பொழுது அந்த அனுபவம் மீண்டும் தியானம் செய்ய உதவியாக இருக்கும். இது நமக்கு தெரிந்தால் இன்னும் சிறப்பாக தியானம் செய்வோம். ஸோ இப்போ டெய்லியும் தான் நம்ம தியானம் செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு நாள் தியானம் செய்யாம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். அப்போ ஒரு நாள் நீங்க தியானம் செய்யாம இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, அதுல என்ன அனுபவம் கிடைக்கிறீங்க, என்ன கிடைக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும் நம்ம. ஸோ அதுலயும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய உணர்வு மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ள நடக்கும். ஒரே அடியே நம்ம தியானம் செஞ்சுட்டே இருக்கோம். அப்ப உங்க லைஃப் எப்படி இருந்தது, தியானம் செய்யாம இருந்தா எப்படி இருக்கு, அதெல்லாம் நீங்க அனுபவங்களா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் தியானம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரும். இப்போ ஒரு நாள் நம்ம கொடை எடுத்துட்டு போறோம் மழை பெய்யுதுன்ட்டு, ஒரு நாள் கொடை எடுக்காம போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மழையில அப்படியே நனைஞ்சா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, மழையில நனையிறது எப்படின்னு. சளி பிடிச்சாலும் பிடிக்கும் சில பேருக்கு, பட் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது வெளியே செல்வதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து இருப்பதால் வீட்டின் மதிப்பு தெரிகிறது. 20 வருடங்களாக சுற்றி கொண்டிருக்கிறேன், 1 மாதமாக இப்படியே அமர்ந்திருக்கிறேன். இது கொரோனா டைம்ல வந்ததுனால இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கொரோனாக்கு முன்னாடி எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப பிஸியா இருக்கும். வெளியில போவோம், நிறைய மக்களை பார்ப்போம், அந்த மாதிரி தான் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்துச்சு. கொரோனா வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஃபேமிலியோட நம்ம இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நானே கொரோனா டைம்ல தான் எனக்கு இந்த தியானமும் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்குள்ளேயே இருக்கும், பட் அந்த டைம்ல இந்த தியானம் கிடைச்சதுனால எனக்கு நல்லா தியானத்துக்கு டைமும் கிடைச்சது, நிறைய நேரம் செலவிடவும் முடிஞ்சது. ஸோ இப்படி இந்த கொரோனா நம்மளுடைய ரொட்டீனையே பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா, ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டையே கொண்டு வந்திருக்கு. அதை தான் பத்ரிஜியும் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷமா ஓடிட்டு இருந்தவர் கொரோனா வந்த பிறகு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அடையிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு. நாம் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்பது பிரேக் த ரொட்டீன். அப்போது ஆன்மாவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். நான் 1 வருடமாக மௌனமாக இருந்தேன். அதுவே எனக்கு இத்தனை வருடங்கள் ஓடக்கூடிய ஆற்றலை கொடுத்தது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 1 வருஷமா பத்ரிஜி மௌனத்திலேயே இருந்திருக்காரு. அந்த மௌனமா இருக்கிறதுனால அவர் எவ்வளவு எனர்ஜியை சேவ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அந்த எனர்ஜி அவர் சேவ் பண்ணினாலதான் அவர் இவ்வளவு வருஷமா இந்த அளவுக்கு செயல்பட முடிஞ்சதுங்கிறாரு. நான் 1 வருடம்
ரொட்டி மட்டுமே சாப்பிட்டேன். இது விரத மகிமை என்கிறார்கள். நான் வலது கையால் பேட் செய்தேன், மீண்டும் இடது கையால் பேட் செய்தேன். பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறார். அதாவது வலது கையில பேட் பண்ணாரா, அது வந்து ரொட்டீன் பிரேக் பண்ணுவாங்க. யூஸ்வலா எப்படி செய்வாங்களோ அது மாதிரி இல்லாம இவரு மறுபடியும் வலது கைக்கே வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷம் வந்து மௌனமா இருந்திருக்காரு. பத்ரிஜியும் வந்து அவருடைய ரொட்டீனை பிரேக் பண்றதுனால நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. மனம் ஒரே பழக்கத்தில் செல்லக்கூடாது. நீங்கள் வெவ்வேறு பழக்கங்களில் சென்றால் உங்களுக்கு வெவ்வேறு புதிய யோசனைகள் கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து மனசு வந்து ஒரே பழக்கத்திலேயே ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு மாதிரி போர் ஆயிடும், ஒரு சலிப்பு தட்டும். லைஃப்ல வந்து என்னது ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்வீங்க. சொல்லப்போனா அந்த போர்டம் தான் முக்கிய காரணமே. டிப்ரெஷன்லாம் வரதுக்கான காரணம் என்னன்னா, லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சே இல்லாம ஒரே மாதிரி பிடிக்கலனா கூட திரும்ப திரும்ப அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது. ஒரு நமக்கு வந்து பிடிச்ச விஷயத்த செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராம இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வேலை வந்து ஒரு இயந்திரத்தனமா செஞ்சுட்டே இருக்கிறதுனாலதான். மாற்றம் செய்யப்பட வேண்டும். நமது சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். தீர்த்த யாத்திரைகள் எதற்கு என்றால் பிரேக் த ரொட்டீன். அதாவது சில பேர் தீர்த்த யாத்திரைகள்லாம் செய்வாங்க போவாங்கல்ல, அது எதுக்குன்னா இந்த ரொட்டீனை பிரேக் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி யாத்திரை எல்லாம் அவங்க போறாங்க. செய்ததை செய்வது ஆர்வமின்மை, புதிதாக செய்வது வினோதம். கத்திரிக்காய் கறியை புதிதாக செய்ய வேண்டும். ஒரு சமையல் அப்படின்னு எடுத்துட்டா கூட, இப்ப கத்திரிக்காய்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து ஒரு ஃப்ரை மாதிரி கூட பண்ணலாம், இல்ல அது ஒரு கிரேவியா கூட பண்ணலாம், இல்ல கத்திரிக்காவையே வேற என்னென்ன விதமா நம்ம செய்ய முடியுமோ அப்படி உங்களுடைய வேலையை ரொம்ப ஒரு இனோவேட்டிவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம செய்யும் பொழுது அதுல இருந்து நமக்கு நிறைய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புத்தகத்தை படியுங்கள். பிரேக் த ரொட்டீன். ஆழமாக பதிய வேண்டும். ஒரு முறை படித்து புத்தகத்தை மீண்டும் படிக்க கூடாது. இதுல வந்து ஒரு ஒரு நாளும் நியூவா புக்ஸை வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரே புக்கை திரும்ப திரும்ப நம்ம சும்மா படிச்சுட்டே இருக்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன புக்கு படிக்க பிடிக்குமோ அதை வந்து நீங்க படிக்கலாம். சந்தித்தவர்களை மீண்டும் சந்திக்க கூடாது. முடிந்த போதெல்லாம் புது சட்டை அணிவோம். இந்த லாக்டவுனில் தினமும் 3 படங்கள் பார்க்கிறேன். சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சொந்த மாற்றங்களை உருவாக்க வேண்டும். உங்கள் திட்டத்தை மாற்றவும். நீங்கள் அசைவ உணவை சாப்பிடுகிறீர்கள், சைவ உணவுக்கு மாறுங்கள். 1 மணி நேரம் எதையும் யோசிக்காமல் இருங்கள். நீங்கள் நாள் முழுவதும் நடனம் ஆடுகிறீர்கள், அசையாமல் உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விளையாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய ராகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். புதியது விசித்திரமானது. ஒரு முயற்சியில் இருந்து சாகசக்காரர்கள் ஆகுங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நம்ம மாத்திக்கணும். இப்போ இந்த லாக்டவுன்ல வந்து நிறைய பேர் புதிய விஷயங்கள்லாம் கத்திருப்பீங்க இல்லையா? அதாவது நமக்கு வந்து அது லாக்டவுன் டைம் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருந்தாகணுங்கும் போது நம்ம ரொட்டீனா செஞ்சதெல்லாம் பிரேக் ஆகுதுங்கும் போது அந்த டைமை நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதா நீங்க ஆக்கிக்கிறீங்க. ஒரு புதிய விஷயத்த கத்துக்கலாம், இல்ல ஒரு புதிய கோர்ஸ் கூட படிக்கலாம், இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கலாம், இல்ல ஒரு பாட்டு கத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் ரிடக்ஷன் அந்த டைமை வந்து நீங்க ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பத்ரிஜி வந்து லாக்டவுன் டைம்ல இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்பவும் வழக்கமா செஞ்சுட்டு இருக்கிறத விட ஒரு புதுசா ஒரு ஒரு நாளும் வந்து ஏதாவது ஒரு புதுமையை கொண்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்தனையை வச்சுட்டு கூட நீங்க செய்யலாம். எப்பவுமே நைட் வந்து ஒரு மூவி பார்க்கறது ஒரு பழக்கமா வச்சுக்கோ. ஒரு நாள் மூவி பார்க்காம இருக்கலாமே, சீக்கிரமா படுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கலாம். இன்னொன்று, சில பேர் வந்து டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 7 days நீங்க வந்து டயட்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் வந்து ஒரு சீட்ஸ் டேவா கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களால என்ன சேஞ்ச் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு சேஞ்சை நீங்க வந்து கொண்டு வரணும். அதுதான் இந்த வந்து பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது. குர்ஜீப் அப்படிங்கிறவர் வந்து நல்லா நடனம் ஆடக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு எப்பவுமே டெய்லி நடனம் ஆடிட்டே இருப்பாரா. திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள் பூரா வந்து நடனம் ஆடாம இருப்பாராம். ஒரு 100 நண்பர்களை வந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போவாராம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு கூட்டமே இல்லைன்னு சொல்லுவாராம். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாராம். ஸோ அப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவர் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாராம் இந்த குர்ஜீத் அப்படிங்கிறவரு.
குருமார்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து சரியா அறிஞ்சவர்களா இருப்பாங்களாம். நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கிறத குருமார்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே சமயம் குருமார்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து தன்னை மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் சரியான குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குருமார்கள் எந்த சூழ்நிலையும் நிறத்தை மாற்றுவார்கள். இது பொதுவான விஷயம் இல்லை. மனதில் எப்போதும் சரியான எண்ணங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களுக்குள் நல்லதையே சிந்திக்க வேண்டும். நாம் தேவையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது. நாம் விரும்புவதை சாப்பிடுகிறோம். அவரவர்களே அவரவர் விசித்திரத்தை உருவாக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. தேவையற்ற பேச்சுக்களை பேசாம இருங்க. அதே மாதிரி நல்ல சிந்தனைகள் உங்க மனதுக்குள்ள வந்து எப்பவுமே நல்ல விஷயத்தையே நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி இருந்தாதான் நீங்க நல்ல செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்களும் வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து இருந்துட்டே இருக்கும். அழாமல் சிரித்து வாழுங்கள். நகைச்சுவை நடிகர்கள் வழக்கத்தை மீறுகிறார்கள், அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரேக் தி ரொட்டீன் என்பது சார்லி சாப்ளின் நடைமுறை. ஸோ அவர் வந்து அதையே நடைமுறையா வச்சிருக்காரு. சார்லி சாப்ளின் அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு நடிப்பு தான். அது வார்த்தைகள் இல்லை, எல்லாம் நடிப்பு தான். ஆனால் அவரவர் வயிறு குலுங்க சிரிக்கிறார்கள். ஸோ நம்ம நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸான விஷயத்த கூட ஒரே நகைச்சுவையா அவங்க பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வைப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அது நான் சீரியஸான விஷயத்தையே அவங்க நகைச்சுவையா சொல்றாங்க இல்லையா, அதுவே வந்து அந்த பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்த கத்துக்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. அப்போது பொறுப்பு உணர்வும் உணர்திறனும் இழந்து உயிர் சக்தியை மறைந்துவிடும். தொடர்ச்சியான படைப்பாற்றலுக்காக வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அனைத்திற்கும் அடிமையாகாமல் தினமும் புதுமையாக இருக்க வேண்டும். அதுதான் பிரேக் த ரொட்டீன். அதாவது ஒரு பழக்கத்துக்கு வந்து நம்ம அடிமையாயிடக்கூடாது. இப்போ டெய்லியுமே நம்ம வந்து நாமெல்லாம் என்ன செய்வோம், காலையில எந்திரிக்கிறது, கிச்சன்ல போய் சில சமையல் செய்யறது அப்படிங்கிற மாதிரி அந்த ரொட்டீனா அதை அப்படியே பண்ணிட்டே இருப்போம். அது மனசுல வேற ஏதாவது ஓடுனா கூட நம்ம பாட்டுக்கு அதையே தான் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அப்படி பழகி போயிட்டோம். ஸோ அதனால இப்போ ஒரு புதுமையான சிந்தனையோட ஒரு சமையலாவே இருந்தா கூட ஒரே காயை ஒரே விதமா பண்ணாம அதை எப்படி பல விதமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்க லைஃப்பை வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கணும். உங்களையே நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியா நீங்க தான் உங்களை உருவாக்கிக்கணும். லைஃப் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா நீங்க வந்து கொண்டு போகணும். அதுதான் இங்க சொல்றாரு. அதனால புதுமையான சிந்தனைகள் இருக்கணும் உங்களுக்குள்ள. புதுமையான விஷயங்களை வந்து நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு பத்ரிஜி சொல்ற வருது. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இதோட நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன்.